ஹாய் ஆல், வெரி குட் ஈவினிங். இதுக்கு முன்னாடி கிளாஸ் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அப்போ இருந்த கிளாஸில் சப்ளிமெண்ட்ரி ரீடிங் யூனிட் 7ல் த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் ரிட்டன் பை ஆரன் ஷெப்பர்ட் அவர் எழுதின இந்த சப்ளிமெண்ட்ரி பகுதியை ஒரு ஹாஃப் ஆஃப் தி ஸ்டோரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். ரிமைனிங்கை இன்னி கிளாஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் ரிட்டன் பை ஆரன் ஷெப்பர்டில் இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம்? We get to know that it is taking place during the World War I, முதல் உலகப் போர் போது நடக்கப்படுற ஒரு சம்பவம். டாமுங்கிற ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் தன்னுடைய சகோதரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். On the eve of Christmas, what is happening? Something unusual is happening and he wants to share with his sister. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தன் சகோதரியிடம் பகிர்ந்துக்க இவர் ஆசைப்படுறார். ஸோ அது என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த கடிதம் மூலியமாக அவர் தெரிவிச்சிருப்பார். ஸோ he says the German soldiers, they forgot the enmity which they had. The enmity is being forgotten and the Christmas was celebrated together happily with German soldiers. And what happened exactly on Christmas Eve seemed something like a fairy tale. ஒரு fairy tale போல இருந்தது அப்படிங்கிறது தான் டாமோடைய ஒரு அபிப்பிராயம். If the soldier Tom had not been there, he would have never believed it. அந்த இடத்துல இவர் இல்லை அப்படின்னா இதை கண்டிப்பாக அவர் நம்பியிருந்திருக்க மாட்டார். இதுவே இன்னொருத்தர் இந்த மாதிரி நடந்தது என்னவா நம்ம இந்த மாதிரி கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணோங்கிறத எனிமிட்டியே மறந்து பகைமையே மறந்துட்டு நாங்கள் ரெண்டு பேருமே, அதாவது பிரிட்டிஷர்ஸும் ஜெர்மன் சோல்ஜர்ஸும் ஒன்றா கொண்டாடினோன்னு சொன்னால் இதுவே வேற யாராவது கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டேன். இது நானே உணர்வுபூர்வமாக ஐ விட்னஸ்ட் இட் பை மை செல்ஃப். ஸோ who I refers here to Tom. So he says that it is unbelievable moment and he wanted this to be shared with his sister. So Tom and his soldiers, they are singing carols and with whom they are singing, that too with their enemy soldiers there on the battlefields of France. France போர்க்களத்தில் தானே, they are on the war fields, so they are fighting against each other, but for one day they are forgetting their enmity and they celebrated the festival. So how they celebrated was mentioned in this supplementary reading in the first half. We will continue with where we stop. We stopped over here. Britain and Germany harmonizing across no man's land. I would have thought nothing could be more amazing, but what came next was even more so. English, come over, we heard one of them shout. You know shoot? We know shoot. இங்கிலீஷ் காரங்களே இங்கே வாங்க அப்படின்னு ஒருத்தர் சத்தம் எழும்புற மாதிரி ஒரு குரல் கேட்குறது. நீங்களும் சுட வேண்டாம், நாங்களும் உங்களை சுட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. There in the trenches, we looked at each other in bewilderment. Bewilderment means confusion, ஒரு குழப்பம். என்னடா அது, நீங்களும் சுட மாட்டீங்க நாங்களும் சுட மாட்டோம் இந்த மாதிரி சொன்னால் அதுவும் ஒரு போர்க்களத்தில் இது நம்புற மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஸோ தட்ஸ் வை தி பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் are in confusion, utter confusion that what is happening around them. So bewilderment means confusion, குழப்பம். Then one of us shouted jokingly, you come over here. எங்களில் ஒருத்தர் வேடிக்கையாக சொல்கிறார், நீங்கள் வேணால் வாங்கலேன், உங்களில் ஒருத்தர் வேணால் இங்கே வாங்கலேன். To our astonishment, we saw two figures rise from the trench, climb over the barbed wire and advance unprotected across no man's land. One of them called, send officer to talk. உங்களுடைய ஆச்சரியத்துக்கு ஏற்றா போல ரெண்டு நபர்கள், ரெண்டு உருவம் அந்த ட்ரென்ச்லேருந்து அந்த பள்ளத்துலேருந்து எழுந்து வரா போலையும் அவங்க இந்த பாப் வயர், இந்த பாதுகாப்புக்காக கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே தாண்டி வராங்க. அண்ட் தி அட்வான்ஸ் அன்ப்ரொடெக்டட் அக்ராஸ் நோ மென்ஸ் லேண்ட். ஒன் ஆஃப் தெம் கால் சென்ட் ஆஃபீஸர் டு டாக்.
உங்கள் அணியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரை வந்து அனுப்புங்க, நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டு. I saw one of our men left his rifle to the ready and no doubt others did the same. எங்களில் ஒருத்தர் வந்து அவருடைய துப்பாக்கி வந்து தயாராக வச்சுக்கிறாரு. மற்றவங்களும் அதே மாதிரி அவர் பார்த்தது உடனேயும் என்னமோ ஒரு பாதுகாப்புக்காக அவங்களும் அந்த கன்னை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. தேர் ரெடி டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப் ஃப்ரம் அன்னோன் டேஞ்சர். தனக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆபத்து வந்தாலுமே தன்னை தானே பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக இவங்க அவங்களுடைய லைஃப்பில் வந்து தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் ஆர் கேப்டன் கால்ட் அவுட், ஹோல்ட் யுவர் ஃபயர். எங்கள் அணியில் இருந்த எங்களுடைய கேப்டன் வந்து சொல்கிறாரு, அது இப்போ தேவையில்லை, அது வந்து நீங்கள் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. தென் ஹீ கிளைம்ட் அவுட் அண்ட் வென்ட் டு மீட் த ஜெர்மன்ஸ் ஹாஃப் வே. அவர் அதை ஏறி அந்த பார்ப் வயரை ஏறி தாண்டி குதிச்சு ஜெர்மன் சோல்ஜர்ஸை வந்து பார்க்கறதுக்காக பாதி வழி தாண்டியும் போயிட்டாரு. We heard them talking and few minutes later the captain came back and announced, we have agreed that there will be no shooting before midnight tomorrow, but sentries are to remain on duty and the rest of you stay alert. அவங்க கொஞ்ச நேரம் பேசினதை பார்த்தோம். கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, எங்கள் அணியோடைய கேப்டன் பின்னாடி வந்து எங்கள்கிட்ட அவங்க என்ன பேசியிருக்காங்களோ அதோட அறிவிப்பை வந்து எங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. என்னென்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நாளை நாளைக்கு நடுராத்திரி வரைக்கும் எந்த ஒரு துப்பாக்கி சூடும் இருக்காது. ஆனால் அலர்ட்டாக இருக்கணும். ரெஸ்ட் ஆஃப் யூ நீட் டு ஸ்டே அலர்ட். சென்ட்ரிஸ் நீட் டு ரிமைன் ஆன் டியூட்டி பட் அதர்ஸ் யூ ஹாவ் டு ஸ்டே அலர்ட். ஜாக்கிரதையாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். Across the way, we could make out group of 2 or 3 men starting out trenches and coming towards us. 2-3 பேரா ஒரு சின்ன சின்ன குழுவாக சேர்ந்து அவங்க எங்களை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. They started coming out of the trenches. இந்த பள்ளத்துலேருந்து எழும்பி 2-3 பேரா ஒரு குழுவாக சேர்ந்து எங்களை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. Then some of us climbed out too and in minutes there were no man's land, over 100 soldiers and officers of each side shaking hands with men we had been trying to just kill hours earlier. எங்களில் சில பேருமே வந்து எழுந்து சில நிமிடங்கள் என்ன ஆகுது, நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸ் ஆஃபீஸர்ஸும் ஒருத்தருக்கு எதிர் பக்கமாக கை குலுக்கின்னு நிற்கிறோம். அண்ட் ஜஸ்ட் பிஃபோர் சம் டைம் வி வேர் கில்லிங் ஈச் அதர். ஒருத்தருக்கு வந்து இந்த பகைமையில் ஒருத்தருக்கு கொண்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒருத்தருக்கு கை குலுக்கின்னு இருக்கோம். இது வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருந்தது. Before long, a bonfire was built and around it we mingled British khaki and German grey. ஒரு பான்ஃபயர் வந்து கட்டுறாங்க. அதாவது இந்த மரக்குச்சி எல்லாம் சேகரித்து அந்த இடம் குளிராக இருக்கு இல்லையா, அந்த குழுவை வந்து போக்குறதுக்காக if they are lighting fire, the place would be quite warm. அந்த இடம் வந்து வெதன்னு இருக்கும். ஸோ they are surrounded with around this bonfire. அதை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. நான் இந்த நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸ், அதில் பிரிட்டிஷ் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து காக்கி ட்ரெஸ்ஸும் ஜெர்மனியர்கள் வந்து கிரே கலர் ட்ரெஸ்ஸும் அணிஞ்சிருக்காங்க. ஐ மஸ்ட் சே ஜெர்மன்ஸ் வேர் த பெட்டர் ட்ரெஸ்ட் வித் யூனிஃபார்ம்ஸ் ஃபார் தி ஹாலிடே. ஆனால் நான் இந்த இடத்துல சொல்லியே ஆனோம், ஜெர்மனியர்கள் தான் வந்து அற்புதமாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்களோட யூனிஃபார்ம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. லீவு நாளாக இருந்தாலுமே ஹாலிடேயாக இருந்தாலுமே அவ்வளோ நீட்டாக ஒரு ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. Only a couple of our men knew German, but more of the Germans knew English. எங்களில் சில பேருக்கு தான் வந்து ஜெர்மன் பாஷை தெரிஞ்சது. ஆனால் நிறைய ஜெர்மனியர்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது பேசுகிறதுக்கு. நான் அதை வந்து நான் ஏங்கிற விஷயத்தையும் எப்படிங்கிற இதையும் நான் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுனேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஏன்னா எங்களில் நிறைய பேர் வந்து இங்கிலாண்டில் வேலை பார்த்துருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி வெயிட்டராக ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். ஐ வாஸ் அ வெயிட்டர் அட் தி ஹோட்டல் செசில். பர்ஹாப்ஸ் ஐ வெயிட்டட் ஆன் யுவர் டேபிள். பார்க்க போனால் உங்கள் டேபிள் கூட நான் சில நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன், காத்திருந்திருக்கேன். இப்போ நம்ம ஹோட்டல்லாம் ஆர்டர் பண்ணுறோன்னா நம்ம டேபிளுக்கு வந்து ஒரு வெயிட்டர் வருவார். என்னெல்லாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோங்கிறத எழுதிப்பார். என்னெல்லாம் இருக்குங்கிறத முதல்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ஹில் வெயிட் ஃபார் சம் மோர் டைம்.
So he says that he had to waited on this table. நான் கூட உன் டேபிளில் காத்திருந்திருக்கேன். I worked as a waiter and I waited for you. Perhaps you did, I said laughingly. அப்படியா நீங்க என் டேபிளில் காத்திருந்தீங்களா அப்படின்னு கேட்டு நான் சிரிச்சுனே சொல்றேன். Another German had been a porter at Victoria station. இன்னொரு ஜெர்மன்காரர் இந்த சோல்ஜர் வந்து போர்ட்டரா வேலை பார்த்துருக்காராம். அதுவும் எங்க விக்டோரியா ஸ்டேஷன்ல. He showed me a picture of his family back in Munich. அவருடைய குடும்பத்துடைய ஃபோட்டோ முன்னாடி முனிச்சில் இருந்த போது எடுத்த ஃபோட்டோவை வந்து இவர்கிட்ட காமிக்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்குது, நான் உங்கள் குடும்ப நபரை வந்து பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன். அதை சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டு அட்ரஸை வந்து சந்தோஷமாக இவர்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. It was so lovely. I told him I would like to meet his family members someday. He happily gave me his family address. Even those who could not converse still exchanged gifts, our tea for their coffee, our corn meat for their sausage, badges and buttons from the uniforms changed owners, and one of our boys walked off with a spiked helmet. I myself traded a jackknife for a leather equipped belt, a fine souvenir to show when I get home. எங்களில் பல பேர் வந்து we could not converse would still those sorry even those who could not converse பேச்சுவார்த்தை இல்லாட்டியுமே அதில் சில பேர் வந்து பரிசுகளை வந்து பரிமாறிட்டாங்க. எங்களுடைய டீயை வந்து அவங்களுடைய காஃபிக்கும், எங்களுடைய கார்ன் மீட்டை வந்து அவங்களுடைய சாசேஜுக்கும், பேட்ஜஸ் அண்ட் பட்டன்ஸ் ஃப்ரம் யூனிஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஓனர்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பேட்ஜும் பட்டன்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க, மாற்றிக்கிறாங்க. அண்ட் ஒன் ஆஃப் அவர் பாய்ஸ் வாக்ட் ஆஃப் வித் ஸ்பைக் ஹெல்மெட். எங்களில் ஒருத்தர் வந்து இந்த ஸ்பைக் ஹெல்மெட், எதிரணி அணிஞ்சு இந்த ஹெல்மெட்டை வந்து இவர் போட்டுன்னு போகிறார். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ ட்ரேடட் அ ஜாக் நைஃப் ஃபார் அ லெதர் எக்யூப்மெண்ட் பெல்ட். ஒரு லெதர் பெல்ட்டுக்காக என்னுடைய ஜாக் நைஃபை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் சாவனீர் ஒன் டு ஷோ வென் ஐ கெட் ஹோம். வீட்டுக்கு போனோன்னா நான் இதை வந்து பெருமையாக காமிச்சுப்பேன். As it grew late, a few more songs were traded around the fire. இன்னும் நேரம் ஆக ஆக நிறைய பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கிறிஸ்மஸ் மரம் மாதிரி நட்டு கேரல்ஸ்லாம் பாடியிருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்க இப்போல்லாம் ஒன்று கூடி வேற போயிட்டாங்க. அதனால they started singing more songs around the fire and all joined in for I am not lying to you, all lang syne. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேரல் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டின் வரிகள் தான் ஐம் நாட் லைங் டு யூ, ஆல் லேங்ஸ் இனே. தென் வி பார்ட்டட் வித் ப்ராமிசஸ் டு மீட் அகெயின் டுமாரோ. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி போயிட்டு அந்த இடத்த விட்டு நாளைக்கு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம், வேணா ஒரு ஃபுட்பால் மேட்ச் கூட நம்ம வச்சுக்கலாம், விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை கூட போயிருந்தது. தென் வி பார்ட்டட், அதாவது பிரிஞ்சு போகிறாங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து பரிமாறின்ற அன்பும் பாசமும் விஷயங்களும் அவங்க அன்னைக்கு அவங்க போக ஆரம்பிச்சிடுறாங்க. தென் வி பார்ட்டட் வித் ப்ராமிசஸ், என்னன்னு சொல்லி விடைபெறுறாங்க. அவங்க வந்து நாளைக்கு மறுபடியும் சந்திக்க போதாமோ, இன்னொரு ஃபுட்பால் மேட்ச் வச்சுக்கலாங்கிற மாதிரியும் அவங்க பேசிக்கிறாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச் வச்சு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பேக் டு தி ட்ரென்ச்சஸ் வென் அன் ஓல்ட் ஜெர்மன் சோல்ஜர் clutched my arm. I'm sorry. My God, he said, why cannot we have peace and all go home? 1 minute. I was just starting back to the trenches when an older German soldier clutched my arm. ஒரு வயதான ஒரு ஜெர்மன் சோல்ஜர் அவர் வந்து என் கையை இறுக்கமாக பிடிச்சுன்னு அவர் சொல்கிறார், கடவுளே, ஏன் நாம் வந்து ஒரு அமைதிக்காக ஏன் நமக்கு அமைதி கிடைக்கக்கூடாது, ஏன் நம்ம எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நான் சொன்னேன், தட் யூ மஸ்ட் ஆஸ்க் யுவர் எம்பரர். அப்படின்னா நீங்கள் உங்கள் நாட்டுடைய ராஜாவை தான் நான் கேட்டானோ அப்படிங்கிற மாதிரி பதில் நான் கொடுத்தேன். He looked at me searchingly and said, perhaps my friend, we must all ask for hearts. ஆனால் நண்பா, இதை வந்து நமக்குள்ளேயே நம்ம கேட்டுக்க வேண்டிய, நம்ம இதேட்டதுனா இந்த கேள்வியை கேட்டானோ, ராஜா கிட்ட கேட்கறதுக்கான எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்குள்ள நம்மளே கேட்டுனானோ, நமக்கு நாமளே கேட்டுண்டானோ. And so dear sister, tell me, has there been ever such a Christmas Eve in all history?
இப்போ நீ சொல்லு என்னோட சகோதரியை, இது போல ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் இது போல நடந்திருக்கா? வாட் டஸ் இட் ஆல் மீன் திஸ் இம்பாசிபிள் பீஃப்ரெண்டிங் ஆஃப் எனிமீஸ்? இது என்ன சொல்றது? இந்த தருணத்தில் வந்து இந்த மாதிரி எனிமிட்டி பார்த்த சோல்ஜர்ஸோட நம்ம இப்போ ஒரு நட்பு வளர்த்துருக்கோம். இது வந்து என்ன வந்து உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது? ஃபார் த ஃபைட்டிங் ஹியர் ஆஃப் கோர்ஸ் இட் மீன்ஸ் ரிக்ரெட்லி லிட்டில் decent fellows these soldiers sorry for the fighting here of course it means regrettably little. Decent fellows those soldiers may be but they follow orders and we do the same. அந்த சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாம் ரொம்ப டீசென்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ராஜாக்கள் கொடுக்குற அவங்க நாட்டினுடைய ராஜா கொடுக்குற கட்டளைக்கு தகுந்தா போல அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி தான். பிசைட்ஸ் we are here to stop their army and send it home and never could we shirk that duty. அவங்களுடைய ஆர்மியை நிப்பாட்டி அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும் தான் நாங்கள் இருக்கோம். அண்ட் நெவர் குட் வி ஷர்க் தட் டியூட்டி. ஆனால் எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியலையே. டிஸ்டில் ஒன் cannot help but imagine what would happen if the spirit shown here were caught by the nations of the world. இந்த எண்ணம் வந்து நாட்டில் எல்லா நாடுகளுக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டுக்குமே தெரிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? டிஸ்பியூட்ஸ் மே அரைஸ் பட் வாட் இஃப் ஆர் லீடர்ஸ் வேர் டு ஆஃபர் குட் விஷஸ் இன் பிளேஸ் ஆஃப் வார்னிங்ஸ். கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு வரும், டிஸ்பியூட்ஸ் வரும், அதாவது சண்டை மாதிரி வர சூழ்நிலை கூட இருக்கும். ஆனால் நம்ம நாட்டினுடைய தலைவர்கள் அவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. வார்னிங் பதிலாக, எச்சரிக்கைக்கு பதிலாக நல்ல எண்ணத்தை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். சாங்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் இன்சல்ஸ், ஒரு நல்ல பாட்டு, அவமானங்களுக்கு பதிலாக ஒரு நல்ல பாட்டு. கிஃப்ட்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ரெப்ரசல்ஸ், ஒரு அன்பான பரிசு. இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூடு, இறப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிற இடத்துல ஒரு அன்பு பரிமாறிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். would not all war end at once? என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த எத்தனை போரும் ஒரு நாளாவது ஒரு முடிவுக்கு வராதா? all nations say they want peace, yet on this Christmas morning I wonder if we want it quite enough. எல்லா நாடுமே வந்து எனக்கு அமைதி வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. வந்தது எல்லா நாடுகளும் அமைதி தேவைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு தேவையான அளவு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது இப்போவுமே. உன்னுடைய அன்புக்குரிய உனது சகோதரன் டாம், இப்படி சொல்லி அவர் அந்த கடிதத்தை முடிச்சுக்கிறார். யுவர் லவ்விங் பிரதர் டாம். So this is about the supplementary reading, the Christmas Truce. How the soldiers, German soldiers and British soldiers forgot their enmity and celebrated Christmas together. ஸோ ஆரன் ஷெப்பர்ட் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஹீஸ் அன் அவார்ட் வின்னிங் ஆத்தர் ஆஃப் சாவித்ரி, அ டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா, த லெஜெண்ட் ஆஃப் லைட்னிங் லாரி, த சீ கிங்ஸ் டாட்டர் அண்ட் மெனி மோர் சில்ட்ரன் புக்ஸ். Aaron's the specialty is retelling folk tales and other traditional literature from around the world. His work has been honored by the American Literary Association, the National Council for Social Studies, the American Folklore Society, the New York Public Library and the Bank Street College of Education. இதுதான் வந்து இந்த ஆத்தரோட பற்றின சிறு தகவல். ட்ரூஸ், இதுக்கான அர்த்தத்தையும் ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் நம்ம பார்த்துடலாம். an agreement to stop fighting or arguing for a period of time, ஒரு தற்காலிகமாக நிப்பாட்ட போகிற ஒரு சண்டை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போட வேண்டாம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நாளைக்கு ராத்திரி நடுராத்திரி வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துப்பாக்கி சூடே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தலுக்கு வராங்க இல்லையா. ஸோ தேர் கம்மிங் ஃபார் அன் அக்ரிமெண்ட் டு ஸ்டாப் ஃபைட்டிங் ஆர் ஆர்கியூவிங் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதோ
வீண் விவாதம் செய்கிறதையும் நிப்பாட்டணுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க, ஒப்பந்தத்துக்கு வராங்க. That is called truce. Dugout, a trench that is dug and roof over as shelter for troops. ஒரு நிலத்துக்கு அடியில் உருவாக்கப்படுற ஒரு தங்குற இடம், அதுதான் வந்து டக் அவுட். கேரல்ஸ், ரிலீஜியஸ் ஃபோக் சாங் ஆர் பாப்புலர் ஹிம், பர்டிகுலர்லி ஒன் அசோசியேட்டட் வித் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் சம்மந்தமான பாடல்கள் எல்லாமே இந்த கேரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரென்ச்சஸ், அ லாங் நேரோ டிச், ஒரு குறுகிய நீண்டமான ஒரு பள்ளம், அதுதான் வந்து ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின், இன்ஜூர் ஆர் wound சீரியஸ்லி அண்ட் லீவ் பெர்மனன்ட் டேமேஜ் டு தி பாடி ஆர் பார்ட்ஸ். ஒரு பயங்கரமான ஒரு அடி, அது வந்து உடம்புக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. தட் இஸ் கால்ட் அஸ் மெயின். ஸ்பிளாட்டர், a small quantity of something moist or liquid. இந்த உடலை ஊனமாக்குறா போல இருக்கிற ஒரு 1 minute. Injure or wound seriously and leave permanent body damage to body or parts. இதுதான் மெயின் சொன்னோம், உடலை ஊனமாக்குது. Splatter, a small quantity of something moist or liquid. இந்த சேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, இல்லை காலில் நம்ம அதில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது வாரி அடிக்கும் வேகமாக ஒருத்தவங்க நடந்து அந்த இடத்துல போகிறாங்கன்னா இந்த சேத்து மண். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பிளாட்டர். ஸ்லாக், ஒர்க் ஹார்டர் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப நாளுக்காக ரொம்ப கடினமாக வேலை செய்கிறது, கடினமாக உழைக்கிறது. மக், டர்ட், ரப்பிஷ் ஆர் வேஸ்ட் மேட்டர், ஒரு அழுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா. ஸ்டம்பிள், ட்ரிப் ஆர் மொமெண்ட்லி லூஸ் ஒன்ஸ் பேலன்ஸ், ஆல்மோஸ்ட் ஃபால். நம்ம தள்ளாடுறது அப்படிம்போல, இப்போ தூக்கத்தில் திடீர்னு நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் நமக்கு ஒரு நிதானம் இருக்காது, டக்குன்னு ஆடுற மாதிரியே இருக்கும் உடம்பு. தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டம்பிள். பீவில்டர்மெண்ட், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் மன சூழ்நிலை, அதுதான் வந்து பீவில்டர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். So we shall see the answers for A and B in today's class. I'll share the screen for answers. The story is set during World War One. I'm sorry, I written as World War Two. It is taking place during World War One. Mistakenly, I wrote it as World War Two. It is taking place during World War One. The introduction of the story itself says World War One. The story is about the celebration of கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல். எந்த பண்டிகையை பற்றி எந்த பண்டிகையோட கொண்டாட்டத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய கொண்டாட்டத்தை. Question 3. Tom called the incidents that happened there as a fairy tale. It's not as a poetry, tragedy, comedy. It is like a fairy tale. The Germans had placed Christmas trees in the front of their houses, trenches, tanks, cars. Trenches, ஒரு பள்ளம், குறுகிய நீளமான பள்ளத்தை தான் ட்ரென்ச்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தே ஹேட் பிளேஸ் their கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் their trenches. Hoping that you are also writing the answers simultaneously. நான் பதில் சொல்கிறத நீங்கள் கூடவே எழுதிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். One of the German soldiers, 1 minute. One of the German soldiers worked as a dash at Victoria Station. He worked as a porter at Victoria Station. This letter was written on Dash Day. It was written on a Christmas day. The incident took place in the year 1914. அவங்க தான் முதல் உலக போர் அப்போது நடந்தப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கடிதம் எழுதுறத. So we get to know that it is taken place in 1914.
The British and the enemy soldiers were on the battlefields of dash France. Answer is France. It's not Russia, America, Germany. Two armies are fighting. Those are which teams? Those are German soldiers and British soldiers. But it is taking place in the battlefields of France. As darkness fell on a Christmas Eve, the dash stopped entirely. The shooting stopped entirely. The narrator's friend was Tom, Janet, John, Jacob. John. One of the Germans worked as a dash at Hotel Cecil. He worked as waiter in Hotel Cecil. போர்ட்டராக வேலை பார்க்குறவர் வந்து விக்டோரியா ஸ்டேஷனில் வேலை பார்க்குறார். வெயிட்டராக வேலை பார்க்குறவர் எங்கே வேலை பார்க்குறோம்? ஹோட்டல் செசிலில் வேலை பார்க்குறாங்க. டு our astonishment, we saw dash figures rise from a trench. Two figures rise from a trench. இதுக்கு நம்ம கதை வந்து நல்லா தெரிஞ்சிருந்தா தான் 2-ஆ 3-ஆ 4-ஆங்கிறது பதில் தெரியும், கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். The dash were better dressed with fresh uniforms for the holiday. யார் வந்து ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணதா டாமுக்கு தோன்றுது? He feels that Germans had dressed better. The narrator himself traded for a leather equipment belt with jackknife. Penknife கிடையாது, it is jackknife. There was even some talk of a dash match, football match. One of the English boys walked and spied helmet. So some questions I would have given out of interest. If you are able to identify the answers. So only first 5 questions would have been asked in the textbook. Identify the character, speaker, or both of the following lines. First complete silence in months. Who told this? It was told by Tom. Come and see what the Germans are doing. John. Hold your fire. The British captain says. You know shoot, we know shoot. One of the German soldiers says this. My God, why cannot we have peace and all go home? The older German soldier says these lines. You can make note of these answers. I'll wait for a minute. This is for B. I guess by now you would have written the answers. So until question 5, it's asked in our textbook. So post this 5th question, I have given it for you guys to check whether we know the chapter well or not. இந்த பாடம் சம்பந்தமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். For a few minutes we'll stop the recording, we'll pause the recording. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த கிறிஸ்மஸ் ட்ரூஸ்ங்கிற சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கை லைன் பை லைன் மீனிங் பார்த்துருப்போம். We read the entire story. We saw a video relating to it as well. We have discussed question and answers
from A division and B division. A and B subdivision questions have been answered. In next class, we will have a look into long answer question, இந்த டெவலப்பிங் ஹின்ஸ் அந்த மாதிரியான கொஷின்ஸும் இந்த சாப்டர்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் பண்ணோங்கிறதையும் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்னி கிளாஸை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.